ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டி பிளாக் எலமெண்ட்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குற எம்சிக்யூஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட் இஸ். டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னாலே டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான். இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா n-1d 1 to 10 ns 1 to 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா n-1 இது கிடையாது, 1 கிடையாது, 2 கிடையாது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ns2 வரும், 1 to 2 வந்தால் தான் இது கரெக்ட். ஆப்ஷன் ஏ cr3 + b cu + fe3 + cu2 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 3D சீரீஸ் தான். ஸோ நான் இப்படி ஸ்கேண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க். இதோட அட்டாமிக் நம்பர் 21, 22, 23, 24. ஃபஸ்ட்டு குரோமியமுக்கு பார்ப்போம். 24. ஸோ குரோமியம் எப்படி எதுலன்னா ஆர்கான், அடுத்து Cu+, 3d10 4s1 காப்பர் +, Fe3+, இந்த நாலுத்துலையுமே பார்த்தீங்கன்னா 3d4, 3d5, 3d10, 3d9. 3d4 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், 3d5லமா 5 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், இதில் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான், இதில் வந்து அன்பேர்டு எலக்ட்ரானே கிடையாது, ஆல் ஆர் ஃபில்டு. ஸோ இதுதான் வந்து கலர்லெஸ். பி, ஆப்ஷன் பி. தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஷோன் பை. இது வந்து டைரக்ட் கொஸ்டின். இது வந்து டைரக்ட் கொஸ்டின் வந்து மேங்கனீஸ் தான் ஆன்சர். 3d5 4s2. ஹையஸ்ட் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்குறது வந்து மேங்கனீஸ். அடுத்து ஃபோர்த் ஒன் வந்து விச் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் தட் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட். டிரான்சிஷன் எலமெண்ட்னாலே தெரியும், டி பிளாக் எலமெண்ட். எலமெண்ட்ஸ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த எலமெண்ட்ஸில் உள்ள நிறைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே அன்பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கும். இந்த அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ்னால நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் நடக்கும், அதனால நிறைய கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி நடக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இது பாருங்கள், 3d10 4s2 ஃபுல்லி ஃபில்டு. அடுத்ததும் பாருங்கள் 3d10 4s2 இதுவும் ஃபுல்லி ஃபில்டு. ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனால டிரான்சிஷன் கொடுக்க முடியாது. அடுத்து தேர்டு பாருங்கள் 3d2 4s2 நாட் ஃபுல்லி ஃபில்டு. த்ரீ D2 4s2 நாட் ஃபுல்லி ஃபில்டு. டி பாருங்க, இதில் டிஏ இல்லை, நோ டி ஆர்பிட்டால். இது டி ஆர்பிட்டாலே இல்லை, அதனால இது டி பிளாக் எலிமெண்ட்ஸ் கிடையாது. ஏபி பாருங்க, இது ஃபுல்லி ஃபில்டு, அதனால இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, விச் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ். இதுவும் அதே மாதிரி தான், இண்டியம், டைட்டானியம், மேங்கனீஸ். டைட்டானியம் ஆர்கான் 3d2 4s2 3d3+ங்கிறதால 3 எலக்ட்ரான் எடுத்துட்டோம், 3d1. வனேடியம் ஆர்கான் 3d3 4s2 3+ங்கிறதால 3 எலக்ட்ரான் எடுத்துட்டோம், 3d1. இதே மாதிரி அயானுக்கு பாருங்கள், ஆர்கான் 3d6 4s2 இங்கே 2+ங்கிறதால 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இங்கேருந்து ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான்.
இங்கேயும் ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் தான். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். Fe2+ தான் கரெக்ட் ஆன்சர். Magnetic moment 2.86 bm is given by which of the following ions? The 2.83 bm அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, mu is equal to 2.83. நான் முன்னாடி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் கொடுத்த மாதிரி mu directly proportional to number of unpaired electrons. அப்படி பார்த்தா number of unpaired electrons 2 இருக்கணும். இதில் பாருங்கள் குரோமியம் 3+. இந்த குரோமியம் 3+ல் ஆர்கான் 3d4. இதுலேருந்து 4 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இது ஏ கிடையாது. பி பார்த்தீங்கன்னா எம்என் போட்டு பாருங்கள் 3d5 4s2. எம்என் 2+ல் இந்த 2 எடுத்துட்டுங்க 5 இருக்கும், 5 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ பியும் கிடையாது. 3 பாருங்கள் Ti3+, டைட்டானியம் 3+, ஆர்கான் 3d1. இதில் வெறும் ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நிக்கலுடைய ஃபார்முலா ஆர்கான் 3d8 4s2. ஸோ 2+னா 3d8. ரெண்டு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நிக்கல் 2+. The basic character of the transition metal monoxides follows the order. எப்போவுமே left to right basicity of oxides decreases. So எழுதிக்கங்க scandium, titanium, vanadium, chromium, manganese, iron, cobalt, nickel. ஸோ லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிக்ரீசஸ்ங்கிறதால டைட்டானியம் தான் ஹையஸ்ட்டாக இருக்கணும். டைட்டானியம் எதில் ஹையஸ்ட்டு? பியில் இல்லை, சியில் இல்லை. ஸோ டிலையும் ஏலையும் தான் ஹையஸ்ட்டு. அடுத்து இது பாருங்கள் வெனேடியம். ஸோ ஆப்ஷன் ஏ தான். டைட்டானியம் ஆக்சைடு, வெனேடியம் ஆக்சைடு, குரோமியம் ஆக்சைடு, அயன் ஆக்சைடு. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டென்சிட்டி இஸ் எப்போவுமே ஸ்கேண்டியம் டு சிங்க் டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஆனால் இதில் எக்ஸப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்க் low density. என்னதான் ஜிங்க் லோ டென்சிட்டியாக இருந்தாலும் ஸ்கேண்டியம் ஜிங்கை விட லோ டென்சிட்டி. ஸோ ஜிங்க் ஸ்கேண்டியம் விட அதிகம். ஸோ ஜிங்க் இதில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ இது தப்பு. இதுவும் தப்பு. டியும் தப்பு. முன்னாடி அதுக்கப்புறம் நிக்கல், அதுக்கப்புறம் ஜிங்க், அதுக்கப்புறம் ஸ்கேண்டியம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். லெஃப்ட் டு ரைட் டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஆனால் எக்ஸப்ஷன் ஜிங்க் லோ. என்னதான் ஜிங்க் லோவாக இருந்தாலும் ஸ்கேண்டியம் ஜிங்கை விட ரொம்ப டென்சிட்டி கம்மி. இது 7 something, இது வந்து நியர்லி 7 இது நியர்லி 2 தான். ஸோ இப்படி வரும்போது காப்பர் அதை விட அதிகம், நிக்கல். விச் டஸ் நாட் ஃபார்ம் அமால்கம். இந்த அமால்கம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு மெட்டலும் ப்ளஸ் மெர்க்குரி ஃபார்ம்றது தான் அமால்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் பிளாட்டினமில் ஸ்ட்ராங் மெட்டாலிக் பாண்ட் இருக்கும். It does not allow mercury to diffuse. So iron option A தான் correct answer. Direct question. Iron and platinum. 10th question பாருங்க. Green vitriol is. The green vitriol அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா green vitriol used in treatment of to cure iron deficiency. green vitriolக்கு நான் ஒரு ஷார்ட் ஃபார்ம் சொல்லியிருந்தேன். green vitriolனா கேர்ள் ஃப்ரெண்ட். ஜிக்கு ஜி, எஃப்க்கு அயன். FeSO4 7H2O. Which metal is present in brass, bronze and German silver? brass அப்படிங்கிறது பற்றி என்னென்ன இருக்குன்னா
காப்பர் ப்ளஸ் சிங்க். பிரான்ஸில் காப்பர் ப்ளஸ் டின். ஜெர்மன் சில்வரில் காப்பர் சிங்க் ப்ளஸ் நிக்கல். ஸோ இது மூணுத்துலையுமே காப்பர் இருக்குது. ஸோ விச் மெட்டல் இஸ் ப்ரெசன்ட் இன் பிராஸ், பிரான்ஸ், ஜெர்மன் சில்வர் வந்து சிங்க் இல்லை காப்பர். ஆப்ஷன் சி. கலர் ஆஃப் KMnO4 இஸ் G2. ஸோ இந்த Mn அப்படிங்கிறத மேங்கனீஸோடைய அட்டாமிக் நம்பர் என்னன்னா 3d5 4s2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா K வந்து +1, ஆக்சிஜன் வந்து -8, ஸோ இது வந்து +7. ஸோ Mn +7 அப்படின்னா வெறும் ஆர்கான் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து நோ டி ஆர்பிட்டால், இல்லை டி ஆர்பிட்டாலே இல்லை, அதனால் டிடி டிரான்சிஷன் நடக்காது. ஸோ நோ டிடி டிரான்சிஷன். அதனால் டிடி டிரான்சிஷன் கிடையாது. டி ஆர்பிட்டாலே இல்லை, அதனால் எஃப் ஆர்பிட்டாலும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். The purple color of KMnO4 is due to charge transfer. 13th question வந்து Lucas reagent. இது வந்து ஒரு டைரக்டான கொஸ்டின். இது Lucas reagent used in organic reactions. The Lucas reagent வந்து unhydrated chloride plus concentrated HCl. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஹைட்ரஸ் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, நைட்ரிக் ஆசிட்லாம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.